காயல்பட்டினம் ஸ்பெஷல் கலரி கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு இதோட வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கருக விடாமல். இதோட 600 கிராம் அளவுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே மசாலா ஆட் பண்ணி இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு, சீரக சோம்பு பவுடர், இதோட கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கிளறினதுக்கப்புறம் இதோட ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மூடி போட்டுருங்க. இது ஒரு 40 மினிட்ஸ்க்கு அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 10 பாதம் 10 முந்திரியோட பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதில் குக்கர்லேயே வைக்கக்கூடாது, இப்படியே ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் மட்டன் மாதிரி இருக்காது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.